குளிர்காலத்தில் வந்து நல்லா போத்திக்கணும். அப்போ தான் தூக்கம் வரும். நல்ல தூக்கம் எப்போ வரும் தெரியுமா? குளிர்காலத்தில் நல்லா போத்திக்கணும். இது ரொம்ப நமக்கு நம்மள ஆட்கள் சும்மா கடமைக்கு போத்திப்பாங்க. கடமைக்கு போத்திக்கிட்டு தூங்கி பார்ப்பாங்க. ஆனால் தூக்கம் வராது. என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, குளிர்காலத்தில் வந்து இந்த மார்கழி மாத குளிர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போத்திக்கணும். நீங்கள் ஸ்வெட்டர் கூட போட்டுக்கோங்க. ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க. நல்ல தடிமனான போர்வை எதாவது நல்லா போட்டுட்டு, ரொம்ப குளிர்ங்கிறது கொஞ்சம் கூட உங்களை இப்போ பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியக்கூடாது. குளிருதுங்கிறது தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா போத்திக்கணும். போத்திக்கிட்டால் மட்டும்தான் நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து தூக்கம் வராதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு நாள் தூக்கமே போயிடும். இது என்ன இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல நாள் தூக்கமே போயிடும். குளிர்காலத்தில் உங்களுக்கு தூக்கமே சுத்தமாக போயிடும். மறுநாள் ஃபுல்லாக சோர்வாக இருப்பீங்க. ஏன்னா இரவு நல்ல தூக்கமே கிடையாது. உங்களுக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும். ஏன் நம்மளுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும், கவலையாகவே இருக்கும். அது பிற நோய்களுக்கு வழிவகுத்து விடும். நீங்கள் நல்லா தூங்கலை அப்படின்னா பிற நோய்களும் வந்துடும். சோர்வாக இருப்பீங்க, பகல் நேரத்தில் தூங்குங்க, பகல் நேரத்தில் உற்சாகமாக இருக்கக்கூடிய. அதனால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து குளிர்காலத்தில் ஒரு மார்கழி மாதத்தில் தமிழ்நாட்டில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூங்கும்போது நல்ல ஒரு ஸ்வெட்டரு, நல்ல கால் பேண்ட் ஷர்ட்டு அது மாதிரி போட்டுக்கிட்டு, கை முழுக்கை சட்டை மாதிரி ஏதாவது ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு, நல்ல போர்வை கிருவெல்லாம் வச்சுட்டு, குளிர் கொஞ்சம் கூட பாதிக்கலை அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கணும். தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையான தூக்கம், ஆழ்ந்து அசந்து தூங்குகிற தூக்கம் என்பது அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சின்ன நம்மளை சுற்றி, நம்ம உடம்பை சுற்றி நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றம். நேற்று நல்லா தூங்கணும், இன்றைக்கி ஏன் நம்ம நல்லா தூங்கலை, நேற்று எப்படி படுத்து தூங்கணும், இன்றைக்கி எப்படி படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி. நேற்று தண்ணி குடித்தோமா? பகலில் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் நைட்டு நல்லா தூக்கம் வரும். பகலில் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ தான் நைட்டு நல்லா தூக்கம் வரும். பகலில் தண்ணி குடிக்கலைன்னா கண்டிப்பாக நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா தூக்கமும் ஒரு உழைப்பு தான், அமைதியான உழைப்பு. நீங்கள் நல்ல உடம்பு சூடாக இருந்துச்சுன்னா அந்த வேலை செய்யாது. உடம்பு வண்டி வேலை எப்படி வாகனங்கள் சூடாகிடுச்சுன்னா வாகனம் வேலை செய்யாது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் சூடாகிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யாது. நல்ல வேலை செஞ்சால் தான் தூங்கவும் முடியும். நல்ல வேலை செஞ்சால் தான் உடம்பு நம்மளால் உழைக்கவும் முடியும். அதனால் பகலில் ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா தான் இரவில் நல்லா தூக்கம் வரும். பகலில் நேரத்தில் காலையிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு வரணும். காலையில் அப்புறம் வந்து 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணி, 6 மணிக்குன்னு சொல்லிட்டு மணிக்கு அந்த பரவலாக சரிசமமாக குடிச்சிட்டு வரணும். தினமும் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு சாயந்தரமாக போய் அது வரைக்கும் தண்ணி குடிக்காமல், காலையிலேருந்து தண்ணி குடிக்காமல், சாயந்தரமாக 5 மணிக்கு போய் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணியை அப்படி குடிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தூக்கம் வராது. பரவலாக சீராக குடிச்சிக்கிட்டே போகணும். காலையிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் அந்த 2 லிட்டர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே போகணும். ஒவ்வொரு முறையும் ஒரு 200 ml அப்படி குடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இப்படி தூக்கம் வருவதற்கு பெரிய ஒரு அறிவு வேணும், பெரிய விழிப்புணர்வு வேணும். நல்ல தூக்கம் தூங்குவதற்கு நமக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு வேணும், பெரிய அறிவு வேணும், நல்ல நல்ல பண்புகள் வேணும். பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது, பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. பிறரை நிம்மதி இல்லாமல் செஞ்சுட்டு நாம் மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? பிறரை துன்புறுத்திக்கிட்டு, பிறருக்கு துன்பம் செய்துவிட்டு நாம் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். மற்றவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, மற்றவங்களை கெடுக்கக்கூடாது, மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அவங்களாம் நமக்கு எதிரி ஆகிடுவாங்க. சுற்றி எதிரிகள் இருக்கும்போது நம்ம எப்படி நல்லா தூக்க முடியும்? அதனால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழும்போது நம்ம தூக்கத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம தூங்கும்போது யாரும் வந்து எழுப்ப மாட்டாங்க. நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும். அப்போ தான் நாம் தூங்கும்போதும் நமக்கு எந்த இடையூறும் வராது. அந்த மாதிரி பல கோணங்களில் நம்ம ஒரு நல்லா தூங்கணும்னா பல கோணங்களில் நம்ம யோசிக்கணும். நல்லா தூங்கணும்னு நினச்சாலே போதும், நீ நல்லவனாக மாறிடுவேன். நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க, எளிமையாகவும் மாறிடுவீங்க. ஏன்னா பெட்லெல்லாம் படுக்கக்கூடாது. பெட்டில் படுத்தா நல்ல தூக்கம் வராது. தலையணையில் கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக இருக்குது. ஏன்னா தலையணை அது பெட்டு தானே, தலையணையும் ஒரு பெட்டு தானே. தலையணைகளை கூட படுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தூக்கமே உங்களை எளிமையானவராக மாற்றிவிடும்.
உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எளிமையானவராக தரையில் படுக்க ஆரம்பிச்சிருவீங்க. தரையில் பாய் விரித்து படுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எளிமையானவராக ஆகிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா பெட்டில் படுக்க மாட்டீங்க. நீங்கள் நல்லவராக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டீங்க. மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது. மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பே கிடையாது. மற்றவங்க உங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. உங்களை அடிக்கிறதுக்கும் உங்களை கொல்றதுக்கும் தயாராகிடுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சிங்கன்னா, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சாலே நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. நல்ல பண்புகள் வந்துடும். எளிமையானவராக ஆகிடுவீங்க. அதனால் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். நல்லா உழைக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே நீங்கள் வந்து நல்லவங்களாக ஆகிடுவீங்க. நல்லவங்களால் தான் நல்லா தூங்க முடியும். கெட்டவங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு திருடர்களாலோ ஏமாத்துறவங்களாலோ நல்லா தூங்கவே முடியாது. எப்போ வேணாலும் நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்திலே இந்த ஊழல் பண்ணுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்கலாம் நிம்மதியாக அவங்களால தூங்கவே முடியாது. எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. யார் காலையாக பிடிச்சிட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி நல்ல தூக்கம்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியம். உங்களை நல்லவங்களாக மாற்றிடும்.